ஹரி ஓம். டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அனுசரிக்கப்படும் மோக்ஷத ஏகாதசி மற்றும் கீதா ஜெயந்தி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இங்கு சுருக்கமாக காணலாம். முதலில் கீதா ஜெயந்தி, அதாவது பகவத்கீதையின் பிறந்த நாள். மகாபாரத போரின் தொடக்கத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசித்த பகவத்கீதை எனும் புனித நூல் தோன்றிய நாளை கொண்டாடுகிறது. கடமை, அதாவது தர்மம், பலனை எதிர்பாராத செயல், அதாவது கர்மயோகம், மற்றும் பக்தியின் மூலம் இறைவனை அடைதல், அதாவது பக்தி யோகம் ஆகிய காலத்தால் அழியாத வாழ்வியல் உண்மைகளை கீதை உலகுக்கு வழங்கியது. இது மனித வாழ்வின் அனைத்து குழப்பங்களுக்கும் விடை தரும் வழிகாட்டியாக உள்ளது. அடுத்து மோக்ஷத ஏகாதசி, அதாவது முக்தி அருளும் ஏகாதசி. ஏகாதசியிலேயே மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மோக்ஷத ஏகாதசி. மோக்ஷதா என்றால் மோக்ஷம், அதாவது விமோச்சனம் மற்றும் விடுதலை அளிப்பது என்று பொருள். இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவதால் செய்த பாவங்கள் நீக்கி ஆன்மீக பலன் அதிகரிக்கும் என்றும், முன்னோர்களின் ஆத்மாக்கள் கூட முக்தி அடைய இது வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இது ஆன்மீக விடுதலைக்கான நேரடி பாதையாக பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக, உபதேச நூலான கீதையின் பிறப்பும் முக்திக்கு வழிவகுக்கும் ஏகாதசியும் ஒரே நாளில் இணைவது ஆன்மீக முன்னேற்றம் அடைய மிகச்சிறந்த சக்தியும் வாய்ப்பும் நிறைந்த நாளாக அமைகிறது. ஹரி ஓம்.